ஐயா, இந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ் ஒரு படம், இந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ் ஒரு படம் நீங்களா பாத்திருக்கீங்களா? அதுல ஒரு டைலாக் சொல்லுவாங்க, இந்த சப்ஜெக்டுக்கு உயிர் வந்துருச்சா அப்படிம்பாங்க. 4 வருஷமா கோமா பேஷண்டா இருக்கிறாங்க, இந்த சப்ஜெக்டுக்கு உயிர் வந்துருச்சா. ஆனந்தன் ஒரு கேரக்டர் தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு எந்திரிப்பாங்க. இன்னைக்கு உங்க எம்பி 4.5 வருஷம் கழிச்சு எட்டி பார்த்துட்டு, என்னது இந்தியா வளர்ந்துருச்சா, என்ன இந்தியா வல்லரசு நாடாக போதா, என்னப்பா 4.5 வருஷமா நடந்தது? ராமர் கோவில் அதானி கட்டினாரா, ராமர் கோவில்ல போய் அதானி பூஜை பண்ணாரா, எதுவுமே தெரியாம 4.5 ஆண்டுகள் படுத்து தூங்கிவிட்டு உங்களுடைய எம்பி அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் இன்னைக்கு கிளம்பி பத்திரிகையாளரை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சகோதர சகோதரி, இதை விட மோசமான ஒரு உதாரணம் கொடுக்க முடியுமா? ஒரு எம்பிக்கு இந்தியாவில் என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு எம்பி, அவர் இன்னைக்கு திருவள்ளூருடைய எம்பியா இருக்கிறார். அதனால எம்பினால எந்த பிரயோஜனம் இல்லைங்க ஐயா. இந்த காங்கிரஸ் கட்சியாங்க ஐயா, திமுக அமைச்சர் சமீபத்தில் ராஜகண்ணப்பன் அவர்கள் சொன்னார், இந்த காங்கிரஸ் கட்சிக்கு எலெக்ஷன் தான் உயிர் வரும், கிளம்பி வருவாங்க. எலெக்ஷன் நேரத்திலே சீட்டு கேட்பதற்காக மட்டும் இந்தியாவில் ஒரு கட்சி இருக்குன்னா அது காங்கிரஸ் கட்சி. சீட்டு கேட்கறதுக்கு மட்டும்தான் சண்டை போட்டு சீட்டு வாங்கி ஒரு எம்பியை நிறுத்துவாங்க. அவங்க எப்ப சென்னை வெள்ளத்துல காங்கிரஸ்காரங்க போய் ஒரு பிஸ்கெட்டுக்கு கொடுத்து பாத்தீங்களாங்க ஐயா? ஒரு பிஸ்கெட் ஒரு பால் பாக்கெட் எல்லாம் கொடுத்து பாத்தீங்களா? அந்த பக்கம் போயிடவே மாட்டாங்க. போனா சேவை பண்ணணும் இல்லைங்க. சேவை செய்வது என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய டிஎன்ஏல இல்லைங்க ஐயா. உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய எம்பியும் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆளும் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் கும்மிடி பூண்டிக்கு எந்த விதத்திலும் கூட பிரயோஜனம் இல்லாத மனிதர்கள் உங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளாக கிடைத்திருக்கின்றார்கள். அதை 2024 பாராளுமன்ற தேர்தல் நம்ம உடைக்கணும் ஐயா, நிச்சயமாக உடைக்கணும். உங்களிடம் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் வைக்கிறேன் ஐயா. நீங்க பாருங்க, காங்கிரஸ் கட்சியினுடைய பெரிய தலைவர்களுக்கே பாரத் ரத்னா விருது கொடுப்பதற்கு ஒரு நரேந்திர மோடி தேவைப்படுறார். பாருங்க, இந்த அநியாயத்தை பார்த்திருக்கிறீங்களா? ஏன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய கண் எப்படினாங்க, இந்த காந்தி குடும்பத்தை மட்டும்தான் பார்க்கும். காந்தி குடும்பத்தை பக்கத்துல யாரையும் பார்க்காது. நம்முடைய ஆட்சியில மட்டும்தாங்க ஐயா பிரணாப் முகர்ஜி அவர்கள் காங்கிரஸ் மூத்த தலைவருக்கும் நாம் தான் பாரத் ரத்னா விருது கொடுத்தோம். பி.வி. நரசிம்மராவ் அவர்கள் காங்கிரஸ் முன்னாள் தலைவர், இந்தியாவுடைய முன்னாள் பிரதமர், அவருக்கும் பாரத் ரத்னா நாம தான் கொடுக்கிறோம். அப்ப மோடி ஐயாவை பொறுத்தவரை, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை, இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவருடைய கட்சியை பார்க்காமல் கௌரவம் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு மனிதர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி ஒரே ஒரு குடும்பத்தை சுற்றி வந்து அந்த கட்சி தன்னை அழித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் திமுக காரங்களோட ஒட்டிக்கிட்டு ஒரு 8 எம்பி வச்சிருக்கிறாங்க ஐயா. வேற எங்கேயும் காங்கிரஸ் கட்சிக்கு இந்தியாவிலே வேலை இல்லை. அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோள், கும்மிடி பூண்டியில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு, நீங்க வெயில் நின்று கொண்டிருக்கின்றீர்கள், சுட்டரிக்கின்ற வெயில் அதிகமா உங்க நேரத்தை எடுத்துக்கூடாதுங்கம்மா. பெரியவர்களுடைய தாய்மார்களுடைய நேரத்தை அதிகமாக வெயில் நின்று கொண்டிருக்கின்றேன். ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உங்களுக்கு தெரியுங்க, தெரியாதவங்க யாருமே இந்த கூட்டத்தில் இல்லைங்க ஐயா. மோடி அவர்கள் தான் 3வது முறை ஆட்சி அமைக்கின்றார்கள் என்பது உங்க எல்லாத்துக்குமே தெரியுங்க, எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம யாருக்குமே சந்தேகம் இல்லைங்க. 400 எம்பிக்களை தாண்டி ஆட்சியிலே மோடி அவர்கள் 3வது முறை அமரப்போகின்றார் என்பது உறுதியாக நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு தெரியும். அதனால் மறுபடியும் உங்களுக்கு திருவள்ளூருடைய எம்பி, இந்தியாவில் என்ன நடக்குதுன்னே தெரியாத அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் வேண்டுமா? அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கான கும்மிடி பூண்டி வளரணும், அதே நேரத்தில் கும்மிடி பூண்டி எந்த விதமான மாசு பிரச்சனைகள் இல்லாம கும்மிடி பூண்டி இருக்கணும், அது போன்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வேண்டுமா என்பதை நீங்கள் முடிவு செய்ய போறீங்க. என்னுடைய அன்பான வேண்டுகோள், நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம், பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பக்கம் அவருடைய கருத்தை வலுப்படுத்துவதற்காக நீங்கள் நிற்பீர்கள் என்கின்ற நம்பிக்கை முழுமையாக எனக்கு இருக்கிறது சகோதர சகோதரி.